विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा सद्गुरुवांचानी सापडेन सोय गुरुवांचानी सापडेन सोय सद्गुरुवांचानी सापडेन सोय गुरुवांचानी सापडेन सोय धरावे ते पाय आधी धरावे धरावे ते पाय आधी धरावे ते पाय आधी सद्गुरुवांचानी आपणा सरीक करतीत काळ अपना सारी के धरितीत काल आपणा सरीक करतीत काळ अपना सारी के करितीत काल नागी काळ वेळ तया लागी नाही काल वेला तया लागी नागी काळ वेळ तया लागी नाही काल वेला तया लागी सद्गुरुवांचानी सद्गुरुवांचानी सापडेन सोय गुरुवांचानी सापडेन सोय लोह परसाती नसगे उपमा लोभ परसाची नसा हे उपमा लोह परसाती नसगे उपमा लोभ परसाची नसा हे उपमा गुरु महिम अगाधसी सद्गुरु महिमा गाधसी सद्गुरुवांचानी सापडेन सोय सद्गुरुवांचानी सापडेन सोय धरावे ते पाय आधी धरावे ते पाय आधी तुका म्हणे कैसे आंधळे गजना तुका म्हणे कैसे आंधळे जना तुका म्हणे कैसे आंधळे गजना तुका म्हणे कैसे आंधळे जना केले विसरून कर्या देवा केले विसरून खया देवा सद्गुरुवांचानी सापडेन सोय धरावे ते पाय आधी धरावे ते पाय आधी கைலாசவாசியடி எங்கள் குருநாதன் கைலாசவாசியடி எங்கள் குருநாதன் கைலாசவாசியடி எங்கள் குருநாதன் கைலாசவாசியடி எங்கள் குருநாதன் காருண்யமூர்த்தியடி எங்கள் குருநாதன் காருண்யமூர்த்தியடி எங்கள் குருநாதன் வைகுண்டவாசியடி எங்கள் குருநாதன் வைகுண்டவாசியடி எங்கள் குருநாதன் வைகுண்டவாசியடி எங்கள் குருநாதன் வைகுண்டவாசியடி எங்கள் குருநாதன் கண்கண்ட தெய்வமடி எங்கள் குருநாதன் கண்ட தெய்வமடி எங்கள் குருநாதன் மறைவாக நின்றிடுவார் எங்கள் குருநாதன் மறைவாக விடுவார் எங்கள் குருநாதன் மறைவாக நின்றிடுவார் எங்கள் குருநாதன் மறைவாக விடுவார் எங்கள் குருநாதன் மனதையெல்லாம் அறிந்திடுவார் எங்கள் குருநாதன் மனதையெல்லாம்
காருண்யமூர்த்தியடி எங்கள் குருநாதன். காருண்யமூர்த்தியடி எங்கள் குருநாதன். ஜெய் சத்குருமூர்த்திக்கு ஞானம் போற்றும் சீலனடி ஞானானந்த சீடனடி. ஞானம் போற்றும் சீலனடி ஞானானந்த சீலனடி. ஞானம் போற்று சீலனடி ஞானானந்த சீடனடி. ஞானம் போற்றும் சீலனடி ஞானானந்த சீலனடி. நான் வணங்கும் தெய்வமடி கிளியே. நான் வணங்கும் தெய்வமடி கிளியே. எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி. கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி. பாண்டுரங்க பக்தனடி பஜனை செய்யும் பித்தனடி. பாண்டுரங்க பக்தனடி பாண்டுரங்க பக்தனடி பஜனை செய்யும் பித்தனடி. பாண்டுரங்க பக்தனடி பஜனை செய்யும் பித்தனடி. பாரோர் போற்றும் பரமனடி கிளியே. வாரோர் போற்றும் பரமனடி கிளியே. எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி. கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி. நானற்ற நல்லோனடி தானத்தில் வள்ளலடி. நல்லோனடி தானத்தில் வல்லனடி. நானற்ற நல்லோனடி தானத்தில் வள்ளலடி. நானற்ற நல்லோனடி தானத்தில் வல்லனடி. ராம கீர்த்தன ராஜனடி கிளியே. நாம கீர்த்தனராஜனடி நாம கிளியே. கீர்த்தன ராஜனடி கிளியே. நாம கீர்த்தனராஜனடி கிளியே. எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி. கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி. புரிந்து கொள்ள கடினமடி புரிந்து கொண்டால் உள்ளபடி. 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 பூர்வ ஜன்ம புண்ணியமடி கிளியே. பூர்வ ஜன்ம புண்ணியமடி கிளியே எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி. எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி. எங்கள் குருநாதனடி கிளியே சுவாமி ஹரிதாசனடி. स्वामी हरिदास गिरि महाराज की श्री गोपाल विलासिनी यद्गोपी वदनेन्दु मंडनमभूत कस्तूरिका पत्रकम् यल्लक्ष्मी कुचशातकुम्भकलशे व्याकोचमिन्दीवरम् यल्निर्वाण निधान साधन विधौ वाण निधान साधन विधौ सिद्धाञ्जनं योगिनायाम तन्नश्यामलम् आविरस्तु हृदये कृष्णाभिधानं मखगाया राधामणोरमरमावररासनीलगानामृतैकभणितिं कविराजराजं श्रीमाधवार्चनविधौ अनुरागसद्मपद्मावती माधवार्चनविधौ अनुरागसद्मपद्मावती प्रियतमं प्रणतोऽस्मि नित्यम्
गोपाल विलासिनी वलय सद्रत्नादिमुग्धाकृति श्री राधापति पाद पद्म भजनानंदाब्धिमग्ना पाद पद्म भजनानंदाब्धिमग्नः लोके सत्कविराज राजः इति यः ख्यातः दयम्भो निधिः तं वन्दे जयदेव सद्गुरुमहं பத்மாவதி வல்லபம். கல்யாண உற்சவத்தில் ரொம்ப முக்கியங்கிறது கல்யாண அஷ்டபதி. இந்த அஷ்டபதி கிருஷ்ணனோட அழக ராத தரிசனம் பண்ணுறாங்கிறது தான் இந்த அஷ்டபதி. சாத தரிசா ஹரிம் ஏகரசம், ஒரே வஸ்து ரசவஸ்து, ரசோவைசகான்னு உபனிஷத்து சொல்றது. அந்த ஏகரசமான அந்த வஸ்துவை ஹரிம் ஏகரசம் எவ்வளவு நாளா ஆசைப்பட்டார் ராதேன சிரம் அபிலஷிதம். இந்த கீத கோவிந்தத்துக்கு வேதாந்த பரமா வியாக்கியானம் பண்ணும்பொழுது இந்த பகவான் அடையணும்னு ஒரு ஜீவன் பகுணாம் ஜென்மனாவந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதேன்னு அநேக கோடி ஜென்மங்கள் பிரயத்னப்படுறது பகவானோட இரண்டரை கலக்கணும். அதுதான் ஜெயதேவ சுவாமிகள் சிரம் அபிலஷிதம். ஏதோ லாட்ரி சீட்டில் பிரைஸ் விழுந்தா மாதிரி உடனே கிடைச்சுடல. அநேக ஜென்ம சம்சித்தா, பல பிறவிகளில் பண்ணின பலன் பாக்யோதயேன பகுஜன்ம பாக்யோதயேன பகுஜன்ம கிருதேன லப்யா. பல ஜென்மங்களில் பண்ணின புண்ணியத்தினால பாக்கியத்தினால கிடைக்கப்பட்டது. ஹரிம் ஏகரசம் சிரம் அபிலஷிதம். அப்பேற்பட்ட கிருஷ்ணனை பார்த்தார். எப்படி இருந்தா கிருஷ்ணான்? சியாமள மிருதுள கலேபர மண்டலம் அதிகத கௌரது கூலம். நீருண்ட மேகம் போல திருமேனி, மஞ்சள் பட்டாடை, பீதாம்பரம் இடுப்புல. அதுபோல இந்த இந்த அஷ்டபதி முழுக்க இப்படி கிருஷ்ணஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார். வர்ணிச்சு இப்போ ஏற்பட்ட கிருஷ்ணனை ராதாதேவி தரிசனம் பண்ணினாள். சாத தரிசா. ஏழாவது அஷ்டபதியில் தேகி சுந்தரி தரிசனம் மம மன்மதேன துனோமினி. ஏழாவது அஷ்டபதியில் கிருஷ்ணன் தான் பிரார்த்தனை பண்றார், எனக்கு தரிசனம் குடுன்னு. 22வது அஷ்டபதியில் ராத தரிசனம் பண்ணினாள்ங்கிறார். அதுவும் ஜெயதேவர் தான் எழுதினார், இதுவும் ஜெயதேவர் தான் எழுதினார். இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா, பகவான் சங்கல்பிச்சாதான் யாருமே பகவானை பார்க்க முடியும்னு தெரியுது. அவர் நினைக்கணும் தேகி சுந்தரி தரிசனம்னு அவரை சொல்லணும். சொன்னாதான் இவ சாத தரிசாங்க முடியும். இவ சாத தரிசா ராத பார்த்தாள்னா எப்படி பார்க்க முடியும்? அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், தேனவினா திருணமபி நச்சலதி. பகவானுடைய கிருபை சங்கல்பம் இல்லாமல் நாம இங்கே உட்காரவே முடியாது. இத்தனை பேர் உட்கார்ந்துருக்க மாட்டோம். பகவானுடைய கருணை இல்லாட்டா தீர்மானமாக முடியாது. என்ன கோடிக்கணக்கான, எவ்வளோ பெரிய பிரபஞ்சம், அதில் எத்தனை கோடிக்கணக்கான ஜீவன்கள், இத்தனை பேரையுமா பகவான் கணக்கு வச்சுன்னு இருப்பாங்கிற. இத்தனை பேரையா கணக்கு வச்சுட்டு இருக்க முடியும்? இவா வரட்டும் இவா வேண்டான்னு. இந்த வரவு செலவெல்லாம் பகவான் பார்க்கலாமா, பார்க்க முடியுமான்னார். அவன் எல்லாத்துக்குமே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு வச்சுருக்கான். அந்த ஸ்டாண்ட் பேங்க்லலாம் வைக்கிறா பாருங்க. அது மாதிரி ஒரு சின்ன டப்பா கம்ப்யூட்டர் எத்தனை கோடி பேருடைய விவகாரத்தை பார்க்குறது, எத்தனை கோடி வரவு செலவை, எத்தனை பேரோட வரவு செலவை இந்த சின்னூண்டு இந்த டப்பா ஒரு பொட்டி கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இல்லை, இத்தினூண்டு பார்க்குறது, ஃபோனே பார்க்குறது. அதுலேயே வந்துடுச்சு அந்த சௌகரியம். லட்சக்கணக்கான பேரோட வரவு செலவை இத்தினூண்டு ஃபோன் பார்க்கும்பொழுது சர்வசக்தனான பகவான் எத்தனை பேரோட வரவு செலவை பார்ப்பான். அதனால் இங்கே நாம் உட்காரணும்னா கூட ஏழாவது அஷ்டபதியில் பகவான் சொன்னது போல தேகி சுந்தரி தரிசனம்னு அவன் சங்கல்பிச்சால் சாத தரிசான்னு நாம தரிசனம் பண்ண முடியும்.
அந்த கிருஷ்ணனை தரிசனம் பண்ணினாள். இதான் 22வது அஷ்டபதி. கல்யாணம் ஆக வேண்டியவாள்லாம் அஷ்டபதியும் போது அவசியம் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கணும். கல்யாணத்தில் தான் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, கொஞ்சம் நெஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. அதை சொல்லி புஸ்தகம் போட்டால் கூட மாளாது, அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. அவ்வளோ ப்ராப்ளத்துக்கு மூலம் என்ன தெரியுமோனும், நவீன சாதனங்கள் தான் மூலம். நவீனமாக வந்த சாதனங்கள் தான் அத்தனைக்கும் மூலம். இன்ன கல்யாணத்துக்கு இப்போ கல்யாணத்துக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னா, கல்யாணம் பண்ணிட்டு பிடிச்சிக்க வச்சுப்பார் ரெண்டு பேரும். இப்போ பிடிச்சாதான் கல்யாணம்னு இருக்கு, அதான் ப்ராப்ளம். கல்யாணம் பண்ணிட்டு சரியாயிப்பா, இப்போ சரியானாதான் கல்யாணம்னா, இப்போ இது சரியாட்டா எது வேணாலும் பண்ணிக்கலாமோன்னு. அப்புறம் நம்ம ஹிந்து தர்மத்தோட பேஸே ஆடுறது, இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் அஸ்திவாரமே ஆடுறது. அதனால் கல்யாணம் ஆக வேண்டிய குழந்தைகள் பையன்களோ பொண்களோ இருந்தால் நான் பாக்கியெல்லாம் விட்டுடுங்க, 15 நாள் கதையே கேட்க வேண்டாம். நீங்கள் இந்த விஷயத்தை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிச்சயம் ஆயிடுத்துன்னா பேசவே கூடாது. கல்யாணம் நிச்சயம் ஆன அப்புறம் பொண்ணும் பையனும் மெயில் பண்ணுறது ஃபோன் பண்ணுறதுன்னு பண்ணவே பண்ணாது. பண்ணுறதுனால தான் ப்ராப்ளமே வரும். பண்ணக்கூடாது. எத்தனை செலவு பண்ணி அப்பா அம்மா நிச்சயதார்த்தத்தை பண்ணால் திடீர்னு டூங்கிறது வேண்டாங்கிறது. அப்பா அம்மாவும் கவலைப்படலை, அவளுமே கவலைப்படலை. ஏன்னா அவள் பந்தப்பட்டு விட்டா. குழந்தைகிட்ட சுதந்திரமே கிடையாது. அப்பா அம்மாவுக்கு, அப்பா அம்மாவுக்கு சுதந்திரம் கிடையாது குழந்தைகிட்ட. இப்போ சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே பெரிய பணமாக சம்பாதிக்கிறாளா, அப்பா அப்பாக்கெல்லாம் ஏதோ சங்கோச்சத்தினால சொல்ல மாட்டேங்கிறேன். எத்தனை கோடி சம்பாதிச்சா என்ன பலார்னு வைக்கணும். ஏன் எங்கேருந்து சம்பாதிச்சா? நீ பெற்றதுனால தானே சம்பாதிச்சான். உங்களோட ரைட்ஸை விட்டு கொடுக்கவே கூடாது. அதில் தான் ப்ராப்ளம் வருது. கொஞ்சம் விட்டு கொடுத்தா கூட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு எதிர்க்க ஆரம்பிச்சிருவா. இப்போ குழந்தைகள்லாம் எப்படி இருக்கா, எல்லாரும் ரொம்ப நல்லவாள் இருக்கா. வெளி லோகத்துக்கு தான் நல்லவாளாக இருக்கா, ஆற்றுக்கு நல்லவாளாகவே இல்லை யாரும். வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு நல்லவாளா இல்லை, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நல்லவா, பக்கத்தா என்ன வேணாலும் பண்ணுறேங்கிறான். பக்கத்தாத்துக்கு ஆஃபீஸே போகாமல் யாராவது அடிபட்டு விட்டானா போய் உட்காந்துட்டு அவளுக்கு பூர்ணமாக சிஸ்டரோடு பண்ணுறான். அம்மாவுக்கு முடியலன்னா நீ போயிட்டு வாங்குறான். இப்போ லோகத்துக்கு நல்ல குழந்தையெல்லாம் இருக்கா, குடும்பத்துக்கு நல்ல குழந்தையெல்லாம் இல்லை. அதனால் முதல்ல குடும்பத்துக்கு நல்ல குழந்தையெல்லாம் இருக்கணும். அப்புறம்தான் பக்கத்தான் இது தான் அடுத்தது இந்த ஊர் தேசம் எல்லாம். அப்புறம் குடும்ப தர்மம் தான் முதல் ஃபஸ்ட். இது மாதிரி சன்னியாசியாக போயிட்டோமா, ரிஷிகேசத்தில் போயிட்டோமா, இங்கே தானே இருக்கும். அதனால் பேசிக்காக உள்ள விஷயங்கள் எல்லாம் ப்ராப்ளம் பண்ணிக்கவே கூடாது. அது முதல் குடும்பம். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.